ஏன்னா ஒரு கவுன்சிலர் பண்ற வேலைக்கெல்லாமா முதல்வர் வந்து புலம்புற அளவுக்கு வச்சிருக்கீங்க. அது ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டி, கவுன்சிலர்களுக்கெல்லாம் பண்றது சரியான அளவுக்கு புலம்பியிருக்காய்ங்க. என்னதான் நடக்குதுங்க? கவுன்சிலர கூட கண்ட்ரோல் பண்ண தெரியாத ஒரு கட்சியா மாறிட்டு வருதா திமுக? எவ்வளவு பெரிய ஸ்தாபனம் அது. அ திமுகலாம் ஒரு அரசியல் கட்சியே கிடையாதுங்க. அது ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி நெறைய பேரு, நெறைய பத்திரிகையாளர்கள் பேசுறத நானுமே கேட்டுருக்கேன். அப்பல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கட்சியுடைய கொள்கைகளையோ, இல்ல கட்சியுடைய அ செயல்பாடுகளையோ யாரு கடைக்கோடி தொண்டன் வரைக்கும், கடைக்கோடி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறானோ, அவன் கட்சியில முக்கிய நிர்வாகியா பதவிக்கு வந்துகிட்டு இருந்தான். இந்த மாரி கவுன்சிலர் போஸ்ட்டுக்கோ, எம்எல்ஏ போஸ்ட்டுக்கோ, எம்பி போஸ்ட்டுக்கோ சீட்டு வாங்கி நின்னுகிட்டு இருந்தாங்க. மக்கள் கிட்ட செல்வாக்கு இருக்கிற பட்சத்துல அவங்க வந்து ஜெயிச்சுக்கிட்டும் இருந்தாங்க. இதுதான் திமுகவுல முன்பு ஒரு காலத்துல, அதாவது ஒரு 40, 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு ஏங்க இந்த கவுன்சிலரு ஒரு முதல்வர் சொல்லக்கூடிய பேச்ச கூட கேட்க மாட்றாங்க. ஒரு மாவட்ட செயலர மதிக்க மாட்டேன்றாங்க. ஏன் இந்த மாரி நிலைமை அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கவுன்சிலர்ஸ்லாம் வந்து ஏதோ 30 வருஷம், 40 வருஷம் மக்கள் பணி செஞ்சுட்டு, கட்சிக்காக உழைச்சுட்டு, கொடி கட்டி, பேனர் கட்டி, அ இந்த இடத்துல வந்து ஒரு ஃபங்ஷன் நடத்தி, மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சு, நலத்திட்டங்கள் செஞ்சு, இப்படிலாம் செஞ்சு கவுன்சிலர் சீட் வாங்குனாங்களா கேட்டீங்கன்னா, கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட 50லருந்து 80 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த சீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. இது வந்து சீட்டு வாங்குறதுக்கே காசு குடுத்து வந்திருக்காங்க. அதற்கு அப்புறமா தேர்தல் செலவுகள், மக்களுக்கு குடுக்கக்கூடிய பட்டவாடாக்கள் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 2,00,00,000 ரூபாய் வரைக்கும் ஒரு கவுன்சிலர் ஒரு மாநகராட்சியில செலவு பண்றாரு. இதே வந்து நகராட்சியிலும் நடக்குது, பேரூராட்சியிலும் நடக்குது, ஊராட்சி எல்லா இடங்கள்லயும் இந்த ஒரு அவல நிலை தான் நடக்குது. ஸோ இப்படிப்பட்ட காசு குடுத்து வரக்கூடியவங்க, என்னடா தலைமை வந்து நம்ம தப்பு செஞ்சா நம்மள வந்து பதவி விட்டு தூக்கிடுவாங்க. இல்லன்னா கட்சிய விட்டு நீக்கிருவாங்க. 30 வருஷமா உழைக்கிறோமே! இதுக்காக ஒரு பலன் வேண்டாமா? இப்படி அண்ணா இப்போ இப்படி சின்ன சின்ன தப்புகள் செஞ்சதுனால நம்ம வந்து இத இழக்கணுமா? இப்படி ஒரு மரியாதை இழக்கணுமா? அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்தது முன்னலாம். அது இப்ப கிடையாது. "டேய்! நீ என்ன என்ன கேட்கறது? நான் காசு குடுத்து கவுன்சிலர் ஆயிருக்கிறேன். நான் தான் சம்பாதிக்கணும். எவனோ சம்பாதிக்கிறதுக்கா நான் காசு குடுத்து செலவு பண்ணி இன்னைக்கு வந்து கவுன்சிலர் ஆயிருக்கேன்." இத வந்து நான் சொல்லீங்க. வேலூர்ல ஒரு வார்டுல ஒரு வார்டு கவுன்சிலர் பெண் கவுன்சிலருடைய கணவரு நம்ம துப்புரவு பணி செய்வாங்க இல்லையா? அவங்கள வந்து அசிங்கமா கெட்ட கெட்ட வார்த்தையில, ஆபாச வார்த்தையில பேசி அவர் சொன்ன வார்த்தை இது. ரூ. 50,00,000 செலவு பண்ணி நான் சீட்டு வாங்கியிருக்கேன் கவுன்சிலர் சீட்டு. நீ என்ன சொல்றது? நான் என்னடா கேட்கறதுன்னு சொல்லி, அந்த மகனே, இந்த மகனேன்னு சொல்லி அசிங்கமா பேசினாரு. அந்த வீடியோ நம்ம சேனல்லயே வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட நிலைமை இன்னைக்கு ஏன் வந்தது? கோயம்புத்தூர்ல தன்னுடைய சொந்த கட்சி மேயர ராஜினாமா செய்ய வச்சு, இன்னொரு வேட்பாளர நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறாங்க. ஓகே. திமுகவுடைய தலைமை சொல்லிருச்சு. அதனால வந்து ஒரு வேட்பாளர நிக்க வச்சாங்க. அந்த வேட்பாளர் முன்னாடி இருந்த மேயர இறக்கி விட்டுட்டு, மத்த கவுன்சிலர்லாம் சேர்ந்து மறைமுக தேர்தல்ல வாக்களிச்சு அந்த மேயர வந்து திரும்ப வந்து புது ஒரு மேயர தேர்ந்தெடுத்துட்டாங்க. இதே திருநெல்வேலியில நடக்குது. திமுகவின் தலைமை நியமித்த ஒரு வேட்பாளரை எதிர்த்து திமுகவின் முன்னாள் உறுப்பினர் திமுகவின் முன்னாள் உறுப்பினர் ஒருத்தர் வந்து போட்டியிடுறாரு. அவருக்கு கிட்டத்தட்ட 40% கவுன்சிலர்கள் வந்து ஓட்டு போடுறாங்க. இதுல என்ன கொடுமைன்னா, ஒருத்தரு மாற்றுக் கட்சியில இருந்து முன்மொழிகிறாரு அந்த வேட்பாளர, மேயரா நிக்கிறதுக்கு. சொந்த கட்சியை சேர்ந்த ஒரு பெண் கவுன்சிலரு அந்த திமுகவின் தலைமையை எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர ஆதரிச்சு முன்மொழிகிறாங்க. இது என்னங்க இது கொடுமை? ஒரு கவுன்சிலர். இதெல்லாம் நெறைய நடந்தது. நீங்க வந்து நம்ம உள்ளாட்சி தேர்தல் நடந்தப்போ, நெறைய இடங்கள்ல கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவர் பதவியோ, சேர்மன் பதவியோ, துணைத் தலைவர் பதவிகளுக்கோ வந்து ஆ போட்டி போட்டு திமுக காரங்களே நாங்க தான் நிப்போம். நாங்க செலவு பண்ணியிருக்கோம். நாங்க தான் வந்து நெறைய செலவு பண்ணியிருக்கேன். இந்த சீட்டுக்காக நான் காசு குடுத்துருக்கேன். எனக்கு உரிமை இருக்கு. திமுக சொன்னா என்ன? ஸ்டாலின் சொன்னா எனக்கு என்ன? அப்படின்ற மாரி நெறைய இடத்துல பிரச்சனைகள் நடந்தது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிஞ்சு, இந்த மேயர் தேர்தல் இதெல்லாம் நடக்கும்பொழுது நம்ம இதெல்லாம் பார்த்தோம். இந்த மாரியான கேடுகெட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இது ஏன் திமுகவுக்கு நடக்குது? இது மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன்னு பேசுவாங்களே! ஒரு கட்டுக்கோப்பா நடக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம்னு சொல்லுவாங்களே! இதுல ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, அந்த காசு. ஒரு மாவட்ட செயலாளர் அந்த 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 மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு வார்டு உறுப்பினர கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா, அந்த மாவட்ட செயலாளர் எந்த அளவுக்கு உள்ள லாபி பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும். இப்படிப்பட்ட மாவட்ட செயலாளர மாத்த முடியாம தலைமை திணற ஒரு விஷயம். ஒரு மாவட்ட செயலாளர் மாத்தணும்னா, அந்த மாவட்டத்துல நம்முடைய கட்சியே வந்து காணாம போயிடும். அந்த மாவட்ட செயலாளர் பின்னாடி தான் அந்த மாவட்டமே மொத்த நிர்வாகிகள் இருக்காங்க. அவன் வேற கட்சிக்கு போனான் அப்டின்னா, நம்ம கட்சி அங்க காலியாயிடும்ன்ற பயத்துல மாவட்ட செயலாளர் தலைமை கேள்வி எழுப்பல. மாவட்ட செயலாளர்கள் கவுன்சிலர்கள கேள்வி கேட்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா, சீட்டு கேட்கும்போதே காசு வாங்கிடுறோம். அவங்கள எப்படி கேள்வி கேட்கறது? இதுல நடுவுல சாகுறது யார்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவி பொதுமக்கள்.
அடுத்தபடியா எப்படியும் அண்ணன் உதயநிதி கிட்ட திமுக போய் சேரப்போகுது. எங்க மாவட்டத்து முக்கிய அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள். அவரும் வந்து எப்படியும் அவர்கள் கீழ தான் வந்து வேலை செய்ய போறாரு. அவரு தலைமையிலாவது இதெல்லாம் வந்து சரி செய்வாங்களா? இல்ல வந்து அங்கேயும் கண்ணு காணாம இப்படிதான் போகுதான்னு தெரியல. "உனக்கு என்னப்பா அக்கறை? திமுகவுல இவ்வளோ நடந்தா உனக்கு என்ன அக்கறை? சும்மா குறை சொல்ல வந்துட்ட. நீ ஒரு சங்கி. நீ பாஜக ஆளு" அப்படின்னுவாய்ங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. திமுகவும் ஒரு அரசியல் கட்சி, அதிமுகவும் ஒரு அரசியல் கட்சி, பாஜகவும் ஒரு அரசியல் கட்சி, காங்கிரஸும் ஒரு அரசியல் கட்சி, நானும் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவன், தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னு சொல்லி. இந்த அரசியல் கட்சிகள்லாம் கண்டிப்பா தேவை. ஆனா அது ஜனநாயகமா மக்களுக்காக செயல்படுற வரைக்கும் தான். தவறு நடக்கிற இடத்துல சுட்டி காட்டுவோம். நல்லது நடக்கிற இடத்துல பாராட்டுவோம். இதுதான் நாங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க விஷயம். இந்த பதிவ பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. நான் உங்க வேலூர் என்.கே.ஆர்.